காய்ஸ் 2 ரெட் கார்டு எடுத்து ரெடியா வைங்க பார்க்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க 2 முட்டா பீஸ் வீட்டை விட்டு வெளியே போக போகுது. எப்பா இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி இப்படி தள்ளிக்கிட்டாலே வைலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. இத்தனை வருஷமா பிக் பாஸ் பார்த்திருப்பீங்களா, எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனை மாட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு சம்பவங்கள் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சாட்டர்டே சண்டே உங்களுக்கு பயங்கரமான சம்பவங்கள் இருக்குது. சரி, ஓகே, இந்த இடத்துல தர்பூசணி அவர்கள் பயங்கரமான தப்பு பண்ணியிருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டா. ஒருத்தர் என்னன்னா அந்த கூட்டத்துல சீன் போடணும்னு சொல்லிட்டு யோ போட்டுருவேன் அப்படிங்காரு, வெட்டிடுவேங்காரு. இன்னொருத்தர் இந்த சைட்ல இருந்துட்டா குத்திடுவேன் மலத்திடுவேன் அப்படின்னு இருக்காரு. மொத்தத்துல இவங்க 2 பேரும் பேசுறதுக்குலாம் ரெடியா இல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் பேசி சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்ல. அப்படியே குத்திடுவேன் மலத்திடுவேன் வெட்டிடுவேன் அப்படின்னா அது ஒரு கெத்து நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம வாட்டர் மலன்ட்ட வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க. இந்த 2 பேரும் சாட்டர்டே சண்டே பயங்கரமான ரோஸ்ட் அனுபவிப்பாங்க. சொல்ல முடியாது, வீட்டை விட்டு வெளியே போடுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குது. ஏன்னா இது வயலன்ஸ். ஒரு சைடு நம்ம கமாருதீன் இப்படி பிடிச்சி தள்ளிட்டாப்ல, இன்னொரு சைடு நம்ம எஃப்ஜே வந்து வெட்டிடுறேன் அப்படின்ட்டாப்ல. ஸோ இதில் யாருக்கு வேணா ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பலாம், யாருக்கு வேணா பயங்கரமான வார்னிங் கிடைக்கலாம், யாரை வேணா இப்போ வேணா வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா த்ரெட்டிங் கூட வெட்டிடுவேன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து மிரட்டுற மாதிரி தான். ஸோ இதுக்கு என்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இங்கே என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக காலிலேருந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வீட்டுக்குள்ள ரம்யா அவர்கள் வந்து எல்லாரையுமே பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க கையில் ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக தப்பான்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஆனால் 2வது நாளே இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கும்போது நமக்கு அது டிஃப்ரெண்டாக தெரியுது. ஆனால் ரம்யாக்கான ஆட்டிடியூட் நேற்றுக்கும் இன்னைக்கும் பயங்கரமான சேஞ்ச். ஏன்னா கையில் பவர் இருக்கு. ஓகேவா? கையில் பவர் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் காலங்காலத்தில் எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரை வாங்க அண்ணா டீலக்ஸ் ரூமை பெருக்குங்க, டீலக்ஸ் ரூமை க்ளீன் பண்ணுங்கன்னு கூட்டு போவாங்க. அப்போ உள்ள போன வாட்டர் மெலன் வந்து டீலக்ஸ் ரூமை க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பார், மடிச்சு வச்சுட்டு இருப்பார் பெட்ஷீட் எல்லாம். அப்படி மடிச்சு வச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இங்க இருந்து நம்ம ரம்யா ஜோவும் அரோரா அவர்களும் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு வாட்டர் மெலனை கூப்பிட்டு பார்வதியை கூப்பிட்டுட்டாங்க, விஜய் பார்வதி அவர்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம வாட்டர் மெலன் என்ன பண்ணுவார்னா ஏதோ அப்படி முணங்கிட்டே போவார். ஃப்ரெண்ட்ஸ் படம் மாதிரி இருக்குதுப்பா, என்னப்பா இது இவ்வளோ வேலை வாங்குறீங்க அப்படி இப்படின்னு முணங்கிட்டே போயிட்டு இருக்கவர். கதவு கிட்ட போகும்போது டக்குன்னு என்ன சொல்லுவார்னா கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இது ரம்யாவுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. அப்போ அரோராட்ட கேட்கும்போது அரோரா வந்து இது வந்து நம்மளை முட்டாள்னு சொல்ற மாதிரின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதை பிடிச்சிக்கிட்டாங்க ரம்யா. இங்கே தான் சண்டை ஆரம்பிக்குது. இதை போய் வாண்டடா கேட்டு ஒரு சண்டையை உருவாக்குறாங்க. ரம்யா அவர்கள் அந்த சண்டையை உருவாக்குறாங்க. ஓகேவா? சண்டையை உருவாக்கும் போது அந்த இடத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து நீங்க அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னா ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்ல வாட்டர் மெலன் ஸ்டார் மன்னிப்பு கேட்க தயாராகிட்டார். மன்னிப்பு தான் கேட்டுட்டு இருக்காரு. மன்னிச்சுக்கோமா, அது இப்படிமா அப்படிமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு தான் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த பிரச்சனைகள் ஒரு மாதிரி வளர்ந்து போயிட்டு இருக்குது. அதுக்கடையில கெமி வந்து பேசுறாங்க. கெமியை நீங்க வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து சொல்றாங்க. அந்த பிரச்சனை ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக அப்படி வளர்ந்து போயிட்டு இருக்குது. ஓகேவா? அப்படி போயிட்டு இருக்கும்போது கானா வினோத் அவர்கள் அந்த இடத்துல விஜய் பார்வதி கிட்ட ஒரு மாதிரி விளையாட்டா ஒன்று பண்ணுவார். அது அந்த இடத்துல வெடிக்குது. மாற்றி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு டவலை தூக்கி கானா வினோத் அவர்கள் ஒரு மாதிரி ஜாலியாக நம்ம விஜய் பார்வதி மேலே போட்டுருவாங்க. அப்படி போட்டோன்னே விஜய் பார்வதி டென்ஷன் ஆயிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டு என்னதான் பழக்க வழக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, எப்படி என்னதான் நமக்குள்ள பழக்கம் வழக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த டப்புன்னு திருப்பிக்கிட்டாரு நம்ம வாட்டர் மெலன். டப்புன்னு திருப்பிக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஆமா இவர் எல்லா பொண்ணுகிட்ட இப்படிதான் பண்றாருன்னு சொல்லிட்டு கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல வாட்டர் மெலன் அதை திருப்பி விடுவார். திருப்பி விட்டோன்னே டக்குன்னு அந்த இடத்துல இருந்த ரம்யா என்ன பண்ணுவாங்கன்னா ஆமா இவர் மட்டும் எல்லாரும் பிரச்சனைக்கு போவாரா, ஆனா இவர் பிரச்சனைகள் மட்டும் யாரும் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த இடத்துல ஒரு இதை வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போதுதான் வாட்டர் மெலன் சார் கத்துறாரு. நீங்க கவனிச்சிருப்பீங்க அந்த ப்ரோமோல ஒரு மாதிரி கத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க கத்துறாங்க. மாத்தி கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எஜுகேஷன் மேட்டர் வருது. ஓகேவா? எஜுகேஷன் மேட்டர் ஏன் வருதுன்னா ரம்யா அவர்கள் வந்து ஏய் ஏய் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுவாங்க, அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு டக்குன்னு நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து படிச்சிருக்கியா இல்லையா, படிக்காத நீ நாகரிகம் தெரியாத அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. ஓகேவா? அது ரம்யா ஜோக்கு ஹர்ட் ஆகுது. அப்ப ரம்யா ஜோ வந்து பயங்கரமா கத்துறாங்க, இது பண்றாங்க, சைடுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இங்க பயங்கரமா பிரச்சனை ஓடிக்குது. அதுக்கப்புறம் யாரு வாட்டர் மெலன் ஸ்டார்ட்ட போய் பேசினாலும் அவர் மதிக்க மாட்டேங்காரு. யார் என்ன போயிட்டு அப்படி பேசியிருக்க கூடாதுன்னா ஏன்னா படிப்பை பத்தி பேசுறீங்க, அந்த பொண்ணு நேத்தான கதை சொல்லிச்சு, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கால, அப்ப நீங்க அப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் ஸ்டார்ட்ட பேச ட்ரை பண்ண அவர் ஒரு மாதிரி இப்படி தட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மோட்ல இருக்காரு. தட்டி விட்டு துரப்பா 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 அப்படின்னு மாதிரி தட்டிக்கிட்டே இருக்காரு. இது கரெக்டா?
ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது மாற்றி எல்லாரும் அவங்க கருத்தை வச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கான ஒரு கருத்தும் இருக்க தான் செய்யும், இன்னொருத்தவங்களுக்கான ஒரு கருத்து இருக்க தான் செய்யும். அப்போ அதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கண்டிப்பாக கேட்கணும். ஆனால் இவர் கேட்குற மூடில் இல்லை. ஏன்னா இவரை பற்றி நமக்கு தெரியும்ல, இவர் வெளியவே அப்படித்தான். இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சும்மா ஆப்போசிட் பண்ணி நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி காட்ட ட்ரை பண்ணுவார். அந்த இடத்துல இவர் யாரையும் மதிக்கலை, ஒரு மாதிரி தள்ளி விட்டு போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் எஃப்ஜே காமெடி தான் பண்ணாப்ல, நீங்க கவனிச்சிருப்பீங்க. எஜுகேஷனை பத்தி பேசுனீங்களா, நான் என்ன தெரியுமா, நான் 12th பாஸ் அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவே நம்ம கமாருதீனும் ஃபர்ஸ்ட் ஃபன் தான் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரம்யா ஜோ அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு இவர் ரொம்ப கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு எஃப்ஜே வந்து ரிட்டன் பேசுவாப்ல, இன்னும் என்ன பேசுற ஒழுங்காயிரியாயோ கத்திட்டு இருக்காதையா அப்படின்னு சொல்லி பேசும்போது இவர் டக்குன்னு இங்க இருந்து தூரப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே பார்த்து கத்திடுவார். யார், நம்ம வாட்டர்மெலன் சார் கத்திடுவார். கத்துன இடத்துல எஃப்ஜே தெரியாம ஒரு வார்த்தையை விட்டாப்ல, தெரியாம விட்டாரா தெரிஞ்சு விட்டாரெல்லாம் தெரியாது காய்ஸ், ஆனா மாட்டிக்கிட்டார். என்ன பண்றாருன்னா, ஓ நான் போட்டுருவேன் வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வயலன்ஸ், இது கண்டிப்பா வயலன்ஸ், பெரிய பேசும் பொருளாக மாறும். சீசன் 7ல நிக்சன் சொருகிருவேன்னு சொன்னதுக்கு கமல் சார் சொருகுவியா, எங்க சொருகுவ, இங்கேயா அங்கேயான்னு சொல்லிட்டு வச்சு செய்ன்னு செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே சண்டே தரமான விருந்து இருக்குது, ஓகேவா. இந்த வெட்டிருவேன்னு சொன்னதுலாம் எனக்கு தெரிஞ்சு வெட்டி பந்தா, ஓகேவா, வெட்டி பந்தா தான். ஆனா உள்ள பேசுனது தப்பு, அது ஒரு வயலன்ஸ், கண்டிப்பா வயலன்ஸ் தான். அது வந்து இன்னும் வெளியே இருக்க நிறைய வயலன்ஸை ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். சண்டைக்கு போனா உடனே வெட்டிடுவேன் அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது கண்டிப்பா ட்ரிகர் பண்ற விஷயம் தான். அது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவர் போய் பேசினா அவரை தட்டி விட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இதுக்கிடையில கமாருதீன் போயிட்டு, இந்த கமாருதீன் உண்மையாவே சண்டை போட தெரியுமா இல்லை இவருக்கு பேச தெரியுமா ஒண்ணுமே தெரியல. ஆனால் இவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹைப்லாம் வரமாட்டேங்குது, ஒரு மாதிரி காமெடி பீஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. சாரி காய்ஸ், ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, பட் எனக்கு அப்படி தான் தோணுது. அந்த இடத்துல திருப்பி கமாருதீன் போய் பேச ட்ரை பண்ணும்போது அவரும் டப்பு தூரப்பையா அப்படின்ற மாதிரி உதறி விட்டுட்டு ஒன் சைடாக பேசாதீங்க, என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு நம்ம வாட்டர்மெலன் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி கையை உதறும் போது கமாருதீன் என்ன பண்ணிட்டாருன்னா இப்படி ஒரு மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பாஞ்சிட்டார், ஓகேவா. இது வயலன்ஸ், இது ஆக்சுவலாக வயலன்ஸ். ஸோ இதில் கமாருதீனும் மாட்டிக்கிட்டார். ஆனால் கமாருதீனுக்கு அவர் பண்ணது வயலன்ஸ்னே தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. ஆண்களுக்குள்ளே நாங்கள் அப்படி தான் சண்டை போட்டுப்போம், ஆண்களுக்குள்ள அது சகஜம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அது சகஜம் கிடையாது. சாரி காய்ஸ், இது சகஜம் கிடையாது. இது கண்டிப்பாக வயலன்ஸ் தான், பயங்கரமாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ கமாருதீனும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, உதறிட்டு போயிட்டு இருக்காரு. ரெண்டாவது சபரி வந்து பேச ட்ரை பண்ணுறாரு. சபரி பயங்கரமாக கத்தி மொத்த வீட்டையும் ஆஃப் பண்ணி பேச ட்ரை பண்ணுறாரு. சபரியும் மதிக்கலை நம்ம தண்ணி பழம்னா சபரியும் மதிக்கலையோ, ஒன் சைடாக பேசாத போய் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காப்புல. இதே வெளியே நடந்திருந்துன்னா எங்கள் அண்ணன் இன்டர்வியூல இருந்து எந்திரிச்சு போயிருப்பார். இன்டர்வியூலையோ இல்லை எங்கேயோ நடந்துச்சுன்னா மைக்கேக்கெல்லாம் கலத்தி போட்டு எங்கள் அண்ணன் எந்திரிச்சு போயிடுவார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அப்படி போக முடியாது. நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்லிட்டு. இல்லை காய்ஸ், அவர் வெளியே வந்தாருன்னா பல லட்சங்கள் பல கோடிகள் ஃபைனாக கட்ட வேண்டி இருக்கும். அதனால் அவர் வெளியே வர முடியாது, ஓகேவா. சொன்னால பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், அவர் தான் கரெக்ட் அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி நிற்காரு. நான் கரெக்டுப்பா, நீங்கள் எல்லாம் தப்புப்பா, நீங்கள் எல்லாம் பேசுறது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்காரு ப்ரோ. நான் கவனிச்ச ஒருத்துக்கு அப்படி தான் இருக்குது. வெளியே போய் உட்காந்துக்கிறாரு, யாரையும் பேச விடுறது இல்லை. யார் வந்து பேச வந்தாலும் யோ தப்பு துறப்பா, என்ன பேசிட்டு இருக்கா, வெளியே போ துறப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னா எனக்கு தெரியல. ஆனால் இவரை திருத்த முடியாது அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஏன்னா சோசியல் மீடியாவில் வெளியே நியூஸ் சேனல் ஆகட்டும் பல லட்சம் மக்கள் ட்ரை பண்ணியுமே திருத்த முடியல. வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு 19 பேரா திருத்த போகிறாங்க, வாய்ப்புகளே கிடையாது. அவர் யார் என்ன சொன்னாலும் அவர் சொல்கிறதா கரெக்டாக நிற்க போகிறாரு. மொத்தத்தில் பஞ்சாயத்துகள் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இது 2வது நாள் மாதிரியே தெரியல. பிக் பாஸ் 40-50 நாள் கடந்து போனப்புறம் ஒரு சண்டை வரலாம், அந்த அளவுக்கு தான் சண்டைகள் போயிட்டு இருக்குது. பட் சாட்டர்டே சண்டே தரமான சம்பவம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பிக் பாஸ் சிம்பிளாக முடிச்சிட்டார். பெருசாலாம் நான் டாஸ்க் கொடுக்க மாட்டேன், வீட்டுக்குள்ள சின்னதாக 2-3 டாஸ்க்கை வச்சு அவங்களை முடிச்சு விட்ருவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக முடிச்சு விட்டுட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் உங்களுக்கான ஆதரவு யாருக்கு? எனக்கு தெரிஞ்சு ரம்யா சைடும் தப்பு இருக்குது, வாட்டர்மெலன் சைடும் தப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம எஃப்ஜே எல்லாம் காலி, எஃப்ஜே கமாருதீன்லாம் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய அது வேஸ்ட் டிக்கெட்டு, அது அவுட், அவ்வளோதான். அதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ரம்யா ஜோ இவ்வளோ ஆட்டிடியூட் காமிச்சிருக்க வேண்டாமோன்னு எனக்கு தோணுது, ஓகேவா. அதனால தான் வாட்டர்மெலன் இப்படி ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிட்டார். வாட்டர்மெலன் இப்படி தான் ட்ரிகர் ஆவார் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய ஆட்டிடியூட் காமிக்கும் போது தான் இவ்வளோ பெரிய சம்பவங்கள் வெடிச்சிருக்குது. இது மூலமாக எனக்கு தெரிஞ்சு வாட்டர்மெலனுக்கு தான் சப்போர்ட் ஏற போகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணி அடுத்தால் பார்க்கலாம்.